ஹாய் ஹலோ வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐ பிலீவ் யூடியூப் சேனல். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா போட் ஏர்ட்ராப்ஸ்னு ஒரு வயர்லெஸ் ஹெட்செட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வயர்லெஸ் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பத்தி தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க இப்போ நம்ம போட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளாக் அண்ட் ப்ளூ ஆக்சன் கலர் கொடுத்துருக்கு. சைடில் போட்டுன்னு தான் பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ கவரை கிழிக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது. கவர் ரொம்ப ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த கவரை பிரித்து போடவே எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி இது இந்த கவர் ஓரம் போட்டு பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பாக்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் 5.0, அதாவது இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குன்றத இவ்வளோ லென்த்தாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் IP7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ள இருக்க ஏர் டிராப்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர்ல ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதுல வச்சோடனே ஒரு செக்யூரான ஃபிட் வரதுக்காக அது கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்பீக்கர் என்ன குவாலிட்டி யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிளிஸ் 6mm டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இதுல IWP டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா கனெக்ட் பண்ண டிவைஸோட திரும்பி நீங்க பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் அந்த லிட்டை ஓபன் பண்ணிட்டு எடுத்து ஏர்டோப்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா தானாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேர் ஆயிடும். அதாவது லாஸ்டா கனெக்ட் பண்ண டிவைஸோட பேர் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க பேட்டரி, அதாவது வெறும் கேஸ்ல ஒண்டி கொடுத்திருக்க பேட்டரின்னு பாத்தீங்கன்னா வெறும் 500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அடுத்து உள்ள கொடுத்திருக்க இயர்பட்ஸ்க்கு என்னென்ன பேட்டரி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருக்க 35 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு இயர்பட்ஸ்க்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் வெளில இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க பாக்ஸ் ஓபன் பண்ணி ஏர் டிராப்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ரொம்ப டைட்டாவே இருக்கு பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே மாத்திர மாதிரி இருக்கு போட் ஹெட்செட். இத மேல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்திருந்தாங்க. ப்ளூ கலர் சொன்ன உடனே ஓபன் பண்ண உடனே மேல போட்ன்ற பேரும் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. சைட்ல இருக்க ஸ்ட்ரிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அடுத்து பாக்ஸ்ல வேற என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கீரா அட்வானி போட்டோ போட்டு ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போட் வந்து கிரிக்கெட்ல ஏதோ ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க போல இருக்கு. அதால ஒரு டீம் போட்டோ போட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது கொடுத்துருக்க மேனுவல்லாம் கண்டிப்பா படிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்டி டச்ல இருந்து ஏர்டாப்ஸ் எப்படி ரீசெட் பண்ற வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால இதை ஃபுல்லா படிச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சைடுல ப்ளூ கலர்ல குட்டியோண்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி டு USB போட்டு சார்ஜிங் கேபிள் ஒண்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மத்த பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருந்தாங்க. ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சொண்டு வர சைஸுக்கு தான் சார்ஜிங் கேபிளே கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எங்க போய் வச்சு எங்க தொங்க விடுறது. ஆனா இதுல கொஞ்சம் நல்லா லென்த்தாவே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கேபிள். அடுத்து இயர் டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல வருது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ரப்பர், அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாம். இப்ப அந்த சார்ஜிங் கேஸ்ல என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது தவிர வேற எதுவும் கொடுக்கல. இப்ப வெயிட்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல எங்கேயும் மென்ஷன் பண்ணல இவ்வளவுதான் வெயிட்னு சொல்லி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனா எங்க நாங்க என்ன நியூஸ்க்கு பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது அவ்வளவு ஃபீலே ஆகல. ரொம்ப லைட்டாவே இருக்கு. மேல இருக்க சர்ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஓப்பனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல லிட் ஓபன் பண்றது வந்து ஒரு கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நிறைய வாட்டி ஓப்பனிங் பண்ணும்போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அடுத்து க்ளோசிங் பாத்தீங்கன்னா உங்க லிட் வந்து அந்த மேக்னெட்ஸ் ரொம்ப டைட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க மேல இருந்து ஒரு டச் பண்ணா போதும் கீழே வந்து அந்த மேக்னெட்ஸோட ரொம்ப ஒட்டிக்கும். இப்ப கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பேரான டிவைஸ், அதாவது IWP டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்ப நான் இதை வச்சுட்டே பாருங்க லிட் ஓபன் பண்ற பாருங்க. லிட் ஓபன் பண்ணோடனே கனெக்ட் ஆயிடும். அதாவது நீங்க ஹெட்செட் எடுத்து காதுல வைக்கிற டைமுக்கும் கனெக்ட் பண்றதுக்கும் சரியா இருக்கும். அதே நீங்க அந்த ஏர் டிராப்ஸை வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணோடனே தானா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல தானாவே டிஸ்கனெக்ட் ஆயிடும். இது ரொம்ப நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்து ஏர் டிராப்ஸ் வைக்கிற இடத்துல மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம். மேக்னெட்ஸ் அது வச்சோடனே டபக்குன்னு போய் கிளிக் ஆகிது. அது ஒட்டும் போது வர கிளிப்பிங் சவுண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதை நான் கவுத்து காட்டுறேன் பாருங்க. இது கவுத்து காட்டு என்னதான் குழுக்கினாலும் அந்த மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கீழே விழ மாட்டேங்குது. அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழவே ஃபர்ஸ்ட். இப்ப டச் சென்சிட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்பட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஏர்பட்ஸ்ல வந்து 1 டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட்டை வந்து பாஸ் பண்ணும். அதே நீங்க இன்னொரு ஆள் டச் பண்ணீங்கன்னா பாட்டை பிளே பண்ணும். அதே நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாங்க்கு ஃபார்வர்ட் ஆகும். அதாவது நீங்க ரைட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா முன்னாடி இருக்க பாட்டுக்கு போகும். அதே நீங்க லெஃப்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க பாட்டுக்கு போகும். நீங்க சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்றதுக்கும், டபுள் டேப் பண்ணீங்கன்னா காலை கட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இதுல மியூசிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கும். பேஸ்ல இருந்து எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. அடுத்து கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கு. குறை சொல்லிக்க
பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்றதுனால நீங்க இந்த ரூம்ல போன் வச்சுட்டு பக்கத்து ரூம்ல போனாலும் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்கனால கால் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. எந்த கட்டு எதுவுமே எனக்கு இன்டரப்ட் எதுவுமே ஃபீல் ஆகல எனக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க இதுல ஒரு பட் மட்டும் எடுத்து காதுல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க வேணா 2 பட் யூஸ் பண்ணலாம். அந்த இன்னொரு பட் எடுத்து காதுல வச்சு நீங்க கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா தானா அந்த பட்ஸ் ஆன் ஆயிடும், 2 கனெக்ட் ஆயிக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது பண்றது ப்ராசஸ் ரொம்ப லாங்கா தெரிஞ்சுன்னா அந்த பட்ஸ் எடுத்து திரும்பி பாக்ஸ்லயே வச்சுட்டு 2த்தையும் அட் டைம்ல எடுத்து காதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆயிடும். நீங்க இந்த ஏர்டாப்ஸ் எடுத்து காதுல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஏதோ உடுத்துற மாதிரி எதுவும் ஃபீலாவே இல்லை, காதுல இருக்கதாவே மோஸ்ட்லி ஃபீல் ஆகல. வெயிட்டும் ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்குது. நீங்க காதுல போட்டு என்னதான் தலையாட்டினீங்கனாலும் உங்களுக்கு கீழே விழவே இல்லை. ஏன்னா அந்த ரப்பர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு காதுல போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குது. நீங்களா எடுத்தா ஒண்டிதான் வரும், இல்லைன்னா வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம ஐபிஎல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.